ஐயா, அடுத்ததாக ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. எனக்கு சிறு வயதிலிருந்தே சபை கூச்சம் பயம் உள்ளது. இதனால் பல நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துவிட்டேன், கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். இந்த சபை கூச்சம் பயம் போக நான் என்ன பயிற்சி செய்ய வேண்டும் கூறுங்கள் ஐயா. அதாவது இப்போது நீங்கள் ஒரு சபையில் நீங்கள் பேசணும் அல்லது அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசணுங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கலாம். நீங்கள் அதை எப்படி பேசுகிறது, என்ன மாதிரி நடந்துக்கிடுறதுங்கிறதுல உங்கள் கவனத்தை அந்த பக்கம் திருப்புங்க. உங்களுக்கு ஒரு பயம் வருது, கூச்சம் வருதுன்னு சொன்னால் அந்த கூச்சம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பக்கம் திரும்பிடுறீங்க. இந்த பக்கம் திரும்பக்கூடாது. அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அது நேச்சுரல், இயற்கை. உங்கள் இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் எமோஷன் வந்திருக்கு, கூச்சம் வந்திருக்கு, பயம் வந்துருக்கு. அதுதான் இயற்கை. இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. செயல்படணும். இப்போ நம்ம ஒரு கூட்டத்தில் பேசணும், அது முக்கியமானது. அது எப்படி பேசுகிறது, எதை முதல்ல பேசுகிறது, எதை ரெண்டாவது பேசுகிறதுன்னு சொல்லி செயலை எப்படி செய்கிறதுங்கிறதுல உங்கள் கவனத்தை செலுத்துங்க. செயலை எப்படி செய்கிறதுங்கிறதுல கவனத்தை செலுத்தும் பொழுது செயலுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வர ஆரம்பிச்சிடும். எங்கே பயமும் கூச்சமும் வந்துகிட்டு இருந்தோ அதே இடத்துல வேறு மாதிரி உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இதை போய் நீங்கள் பயத்தையும் கூச்சத்தையும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் போராட்டம், அகப்போராட்டமாக ஆகிடும். அதனால் இந்த பக்கம் திரும்பாதுங்க, அகப்போராட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிடாதுங்க. செயலை எடுத்துக்கிடுங்க. அது முக்கியமான செயலாக இருந்ததுன்னா அது முக்கியமான செயல்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. அதை எதை நல்லா சொன்னால் அடுத்தவங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிற மாதிரி அதை எப்படி சொன்னால் வழங்குவாங்கன்னு சொல்லி உங்கள் கவனத்தெல்லாம் அதை சரியான முறையில் செய்வது எப்படிங்கிறதுல நீங்கள் திருத்துங்க. இந்த உணர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே நீங்கள் உங்கள் பக்கம் திரும்பிடுவீங்க. இந்த பக்கம் அது திரும்பாதுங்க, செயல் பக்கம் திரும்புங்க. வெற்றிகரமாக எல்லாமே வந்துடும். தேவையில்லாத உணர்ச்சியெல்லாம் உங்களை விட்டு போயிடும்.